வணக்கம். வெல்கம் டு Let's Crack TN Exams channel. மறக்காம எல்லாரும் subscribe பண்ணுங்க to get the videos regularly. Also, you can download the Unacademy learning app from the Play Store. So, Unacademy is the India's largest learning platform. So, this is me. நான் கார்த்திகா பிரியா. BE Computer Science முடிச்சிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி CEGல 2 years of teaching experience இருக்கு. TNPSC Group 1 and 2 mains attend பண்ணிருக்கேன். Group 4 clear பண்ணிருக்கேன். So, in Unacademyல what you will get அப்படின்னா daily live class இருக்கும். So, live classல வந்து you can have discussions with your friends. So, ஒரு chat window இருக்கும். அந்த chat windowல you can have discussions with your friends. Doubts clarify பண்ணிக்கலாம் classலயே. And you can also answer the questions when the teacher asks questions. And structured courses இருக்கும். So, exam syllabus வந்து topic wise split பண்ணிட்டு each topic will have a lesson. Live test இருக்கும். So, and quizzes இருக்கும் daily. So, நம்ம வந்து இன்ஸ்டியூட் போயிட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்குவோம் பட் வி வில் நாட் யூஸ் தட். கடைசி வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். நான் இன்னும் நல்லா படிச்சுட்டு எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் லைவாக நம்மளுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதால நம்ம வந்து வி வில் பி மோட்டிவேட்டட் டு ஆன்சர். ஸோ மற்றவங்க ஆன்சர் பண்ணுவாங்க சேட் விண்டோவில். ஸோ வி வில் பி பேசிக்கலி மோட்டிவேட்டட். ஸோ அன்லிமிட்டட் ஆக்சஸில் பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா வி வில் பி ஹேவிங் ஆக்சஸ் டு ஆல் த லைவ் வீடியோஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து பேசிக்காக டீச் பண்ணுவாங்க, சில டீச்சர் வந்து அட்வான்ஸ்டாக டீச் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் சூஸ் டீச்சர்ஸ். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீச்சர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ரெக்கார்டட் கோர்சஸ். ஸோ ஒரு டாபிக் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் டவுன்லோட் த வீடியோ அண்ட் யூ கேன் வாட்ச் இட் எனி நம்பர் ஆஃப் டைம். ஸோ அந்த டாப்பிக்கை திருப்பி பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். அண்ட் தீஸ் ஆர் த டாப் எஜுகேட்டர்ஸ் வித் அஸ் அண்ட் வி ஹாவ் varied courses also. So subscription வாங்கும்போது we have varied time periods. So இதில் I would suggest the 12-month period. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு இயர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 20 to 25 30 எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டியூட்னு போய் அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஷ் கோர்ஸாக தான் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 and 2க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ், டிஇஓக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ், அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸாக தான் இருக்கும். பட் நான் எனக்கு வந்து இயர் லாங் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், பட் எனக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அப்படின்னா நான் ஐ வுட் சஜஸ்ட் த 12 months கோர்ஸ். பிகாஸ் நம்ம இப்போ 1 month எடுத்துக்கிட்டோம்னா 1400 into 12 பண்ணும்போது நம்மளுக்கு ரஃப்லி 16,800 வருது. which is half, we have half the amount here in the 12-month period. ஸோ அடுத்தது வந்து 24 month எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாகவே டிஎன்பிசியில் வந்து கிளியர் பண்ணுற ரேட் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 எடுத்துக்கிட்டோம்னா 5 lakh to 6 lakh மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. பட் செலெக்ஷன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி 69. ஸோ வந்து நம்மளுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு போகும்போது தான் கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 2 months கோர்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் 8,400 அப்படின்றது 7,000 1 year ஃபீஸ் ப்ளஸ் ஒரு 1 month ஃபீஸ் தான். ஸோ திஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல். So when you are getting subscription, என்னோட கோடு KPUS அப்படின்றத யூஸ் பண்ணா you will get 10% off. So you can use this opportunity well. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி டிஎன்பிசி குரூப் 1 and 2 இன் ஜஸ்ட் 45 daysல எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கட் ஆஃப் வந்து 120 questions நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு 90 questions வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணாலே we can score 80 to 90 questions. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஷின்ஸ் ரிப்பீட்டேஷன் இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணாலே we can score 80 to 90 questions. அடுத்தது we should not go for varied sources. ஸோ நம்மளுக்கு வந்து எஸ்ஏஆர்டிலே வந்து 80 to 90% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆகுது. ஸோ எஸ்ஏஆர்டி படித்தாலே நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். 200 questions இருக்கும். ஸோ 200 questions வந்து நம்மளுக்கு ABCD 4 ஆப்ஷனில் ஏதாவது தெரிஞ்சால் அட்டன் பண்ணுவோம், இல்லாட்டி பிளாங்காக விட்டுருவோம் இது வரைக்கும். பட் இப்போ புதுசாக கொண்டு வந்த ரிஃபார்ம் படி யூ வில் கெட் அன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் E. ஸோ எனக்கு ABCD இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே தெரியலனா ஐ ஹாவ் டு சூஸ் E. ஸோ எந்த ஒரு கொஷினுமே நம்ம வந்து பிளாங்காக விட போகிறது இல்லை. நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா
மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மூணுமே வந்து பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே இந்த 3 சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து வர கொஷின்ஸை நம்ம எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 கொஷின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து வருது அப்படின்னா அட்லீஸ்ட் we should try to get 70 above 70 or 72 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ அன்னைக்கு என்ன படிக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 hours நம்ம ஒரு டெய்லி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வருவோம். ஸோ அன்னைக்கு நம்ம படிச்சதை வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஹாவ் டு கிளான்ஸ் த்ரூ இட். ஸோ என்னென்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வி ஹாவ் டு கிளான்ஸ் த்ரூ இட். ஸோ அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வந்து டாபிக் வைஸாக ஸ்பிளிட் பண்ணிடணும். ஸ்பிளிட் பண்ணிட்டு ஈஸி டாபிக் எது, டிஃபிகல்ட்டான டாபிக் எதுன்னு செப்பரேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈஸி டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி ஒரு 1 hour or 2 hours அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம 20 to 30 daysல அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது மேக்ஸை வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா 25 கொஷின்ஸை நம்மளுக்கு 30 minutesல சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 30 minutesல சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷனே நம்ம தப்பு பண்ணுவோம். எவ்வளோ நல்லா மேக்ஸ் போடுற ஆளாக இருந்தால் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேக்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது மெமரைஸ் பண்ணும்போது நம்ம நிமோனிக்ஸை யூஸ் பண்ணலாம். டிஎன்பிசினாலே மோஸ்ட்லி வந்து ஃபேக்சுவலாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டேட்டோ நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸோட பர்த் டேட், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த் டேட் இதெல்லாம் நான் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் க்ளூஸ் வச்சு படிக்கணும். ஸோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது அந்த க்ளூஸையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே மறக்காது. அண்ட் இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் அதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் 80 to 90 கொஸ்டின்ஸ். மீதி இருக்கிற 30 கொஸ்டின்ஸை அதர் டாபிக்ஸை நம்ம இதை முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது மீதியை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னன்ஸ். ஸோ இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல வந்து தமிழகத்தின் மின் ஆளுகை அப்படின்றது இன்டர்நெட் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பிளே அ பிக் ரோல். ஸோ கவர்மெண்ட் வந்து எப்படி தன்னுடைய சர்வீசஸை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது முக்கியம். ஸோ அதுக்காக அவங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்தது ரிசர்வேஷன். ஸோ இட ஒதுக்கீடு அப்படின்றது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மிகாந்துக்கு ஆல்டர்னேட்டிவா வெங்கடேசன் ஒரு புக் இருக்கு. அண்ட் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ ரீசெண்டா வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வரலாம், ரிசர்வேஷன் இஸ் ஏ வந்து ஃபண்டமெண்டல் ரைட், பி வந்து லீகல் ரைட், சி போத் ஏ அண்ட் பி அண்ட் டி வந்து நன் ஆஃப் த அபவ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா 126th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இந்த பில் எதுக்காக அப்படின்னா இது வரைக்கும் லோக்சபால பிரசிடென்ட் வில் நாமினேட் 2 members. ஒன் வில் பி ஃப்ரம் SC/ST, இன்னொன்று வந்து ஆங்கிலோ இந்தியன். ஸோ இப்போ இந்த ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி 1 member ஃப்ரம் SC/ST வில் பி நாமினேட்டட் டு லோக்சபா. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல கவர்னர் வில் நாமினேட் 5/6 ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கான ரிசர்வேஷன் ஆங்கிலோ இந்தியன் இங்கேயும் வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற அவங்களோட ரிசர்வேஷனும் வந்து கட் ஆகும். அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017ல ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் இது படிக்கணும். அண்ட் தமிழ்நாடு சென்சஸ். ஸோ சென்சஸ்ல வந்து லிட்ரஸி ரேட் அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்ல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்கு, நீல்கிரிஸ்ல. அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியா இருக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கணும். அடுத்தது HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது வந்து தமிழ்நாட்டில் மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு, மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன ரேங்க்ல இருக்கு இதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஸோ அரசியல் கட்சிகளோட நலத்திட்டங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரும் அவங்களோட பீரியட்ல என்னென்ன மெஷர்ஸ் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, விமன்காக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சில்ட்ரனுக்காக குழந்தைங்களுக்காக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தனித்தனியா நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது நம்ம எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு பாலிசி நோட். ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருஷம் பாலிசி நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதில் ஹெல்த்தில் வந்து 80 to 90 பேஜ் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதை ஃபுல்லாகவே படிக்க தேவையில்லை. அதில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை மட்டும் பார்த்தா போதும். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் ஹெல்த்தில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய் இறப்பு விகிதம். இதுல வந்து தமிழ்நாடு வந்து அந்த தாய் இறப்பு விகிதத்தை குறைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான அச்சீவ்மெண்ட். அண்ட் எஜுகேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஸோ இட் டாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது 10th செகண்ட் வால்யூம்ல 2 சாப்டர் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ். ஸோ இதை கண்டிப்பா படிக்கணும். அண்ட் கல்ச்சர் அண்ட் சொசைட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து 6th to 12th நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 240 குறள் இருக்கு. ஸோ டெய்லி ஒரு 10 குறள் நம்ம படித்தாலே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு குறள் எடுத்துக்கிட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும். வேர்ட் பை வேர்டாக நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏமம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான வேர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்களோட பட்ஜெட் ஸ்பீச் அப்போ நிறைய குறள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன குறள். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய குறள் பேசியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்பீச்ல என்னென்ன குறள் பேசியிருக்காரு அப்படின்றதும் நம்ம படிக்கணும். அண்ட் 12th எக்கனாமிக்ஸ் புக்ல சில குறள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம படிக்கணும். அண்ட் கல்ச்சர் பார்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பண்பாடு பகுதி வந்து 11th and 12th எத்திக்ஸ். இது தமிழ் மீடியம்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அகலாய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன அகலாய்வுகள் நடந்திருக்கு அப்படின்றது படிக்கணும். இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு 5th phase எக்ஸ்கவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து இந்த கீழடி புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6th phase எக்ஸ்கவேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பண்ண அகலாய்வுகளில் என்னென்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுமணல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு பானையில் ரைஸ் ஃபில்டு பாட் எடுத்திருக்காங்க, பானையில் அரிசி இருக்கிற மாதிரி. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து அரிசியை ஸ்டேபிள் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. அண்ட் அடுத்தது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 சாப்டர்ல ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, செகண்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தேர்ட் வந்து இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் சொசைட்டி பார்ட்லையும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த 3த்துலேயுமே இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பிளே அ பிக் ரோல். ஸோ நான் வந்து என்னோட கோர்சஸில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். யூ கேன் கெட் த சப்ஸ்கிரிப்ஷன் யூசிங் மை கோட் KPUS அண்ட் யூ கேன் வாட்ச் மை வீடியோஸ் தேர். அண்ட் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 6th to 12th தமிழ் புக்கில் பின்னாடி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பின்னாடி இருக்கும், அதை படித்தால் போதும். லிட்ரேச்சர் பார்ட் வந்து நம்மளால ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து தமிழ் புக்கை கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சோஷியல் சயின்ஸ் புக். ஸோ இதில் வந்து ஆழ்வார்ஸ், நாயன்மார்ஸ் அவங்களோட ஒர்க்ஸ் என்ன, அவங்க எழுதின புக் என்ன. அண்ட் மணிமேகலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பௌத்த சமய நூலா, சமய நூலா, அந்த மாதிரி ரிலேட்டடாக படிக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த 7th செகண்ட் வால்யூம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் மாடர்ன் இந்தியா. ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவில் இந்த எல்லா புக்ஸும் படிக்கணும். இதில் இந்த 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து 2 வால்யூம் இருக்குது. இது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து 11th ஓல்டு புக் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th to 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். பிகாஸ் பாலிட்டி வந்து நம்மளுக்கு பேசிக் சப்ஜெக்டில் வந்துடுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கமிட்டிஸ் படிக்கணும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் இது வரைக்கும் என்னென்ன கமிட்டிஸ், எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து 12th புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக இது வரைக்கும் என்னென்ன கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது குரோனாலஜியில் காலவரிசை. ஸோ இதில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம குரோனாலஜி படிக்கணும். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ 12th செகண்ட் அமெண்ட்மெண்ட் என்ன, தேர்ட் அமெண்ட்மெண்ட் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஆர் மேட்ச்ல இந்த சைடு ஃபுல்லா அமெண்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த சைடு எதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்ல கொடுக்கலாம். இப்போ ரிலீஸ் பண்ண மாடல் Group 2 மாடல் கொஷின் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு மேட்ச் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆர்டிகல் ஷெட்யூல் பத்தி எப்பவுமே நம்மளுக்கு பாலிட்டியில இந்த சரத்து அட்டவணை பத்தி கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிகல்ஸும் முடிஞ்சா மெமரைஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் வந்து கான்ஸ்டியூஷனை யார், மேஜர் கமிட்டிஸ் என்ன, மைனர் கமிட்டிஸ் என்ன, ஸ்டீரிங் கமிட்டியோட ஹெட் யாரு, டிராஃப்டிங் கமிட்டியில் மெம்பர்ஸ் யாரு, நேஷனல் ஆந்தமை யாரு கம்போஸ் பண்ணாங்க, நேஷனல் சாங்கை எப்போ கம்போஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பாடினாங்க, கான்ஸ்டியூஷனை வந்து எழுதுனது யாரு, ஹிந்தியில் எழுதுனது யாரு, இங்கிலீஷில் எழுதுனது யாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து இதுலேருந்து வரும். ஸோ இது வந்து லக்ஷ்மிகாந்த்ல இருந்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ நியமனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன நியமனங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு நான் செப்பரேட்டாக வந்து டைம் அலோகேட் பண்ணல, பிகாஸ் நம்ம மென்டல் எபிலிட்டி டெய்லி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸு. சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், ஏரியா வால்யூம்ல இருந்தெல்லாம் எப்பவுமே கொஷின்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக முடிக்கணும். அண்ட் ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல் புக்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த என்விரான்மெண்ட்லேருந்து லாஸ்ட் டைம் குரூப் 1ல நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம 12th பாட்னி புக்கை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஜியாகிரஃபினாலே நம்மளுக்கு மெயினாக பார்க்குறது வந்து மேப் ரீடிங். ஸோ ஒரு ரிவர் கொடுத்துட்டு அந்த ரிவர் எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 1லயும் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட்டர் ஃபால்ஸு, தமிழ்நாடு லெவலில் என்ன இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இருக்குது, ஸோ இது பார்க்கணும். அண்டு சாயில். ஸோ இப்போ ரெட் சாயில்னா எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது, பிளாக் சாயில்னா எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது, அதில் விளையிற கிராப்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, தான் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அண்ட் டேம்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ஸோட கெப்பாசிட்டி என்ன, அண்ட் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதெல்லாம் கேட்கலாம். அண்ட் எர்த்குவேக் ஜோன்ஸ். ஸோ இப்போ எர்த்குவேக் ஜோன்ஸ், பூகம்ப மண்டலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் மொத்தமாக 5 ஜோன்ஸ் இருக்கு. அதில் zone 1 டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ 4 ஜோன் தான் இருக்கு. 2, 3, 4, 5 4 ஜோன் தான் இருக்கு. இதுல தமிழ்நாடு எந்த ஜோன்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் சைக்ளோன் ப்ரோன் ஏரியாஸ். ஸோ சைக்ளோன் ப்ரோன் ஏரியாஸ்னு பார்க்கும்போது ஜென்ரலாகவே இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து சைக்ளோனோட ரொம்ப அஃபெக்ட் ஆகுற ஏரியா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, இந்த 3 ஸ்டேட்டுமே சைக்ளோனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுற ஏரியாஸ். ஸோ இப்போ சைக்ளோன் ரிலேட்டடாக என்ன கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சைக்ளோன் நேம் பண்ணும்போது ஒரு கண்ட்ரியும் தன்னோட சஜஸ்டட் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன்ல கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வாட்டி சைக்ளோன் வரும்போதும் வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு கண்ட்ரியும் ஆர்டர் வைஸ் ஒரு நேம் சூஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த கன்வென்ஷன் வந்து 2004ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரீசெண்டா ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் நேம் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த நேம் அப்படின்னு பார்த்தா முரசு. ஸோ முரசுங்கிறது வந்து இட் இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஏன்ஷியன் டைம்ஸ்ல அந்த காலத்துல ராஜா வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரம்மை யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ்க்காக முரசு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் நேமை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும். அடுத்தது நேச்சுரல் வெஜிடேஷன், எந்தெந்த ஃபாரஸ்ட் எங்கெங்க இருக்கு, வைல்ட் லைஃப். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி ரெட் பாண்டா எந்த ஃபாரஸ்ட்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வைல்ட் லைஃப்பும் வந்து நம்ம அசோசியேட் பண்ணி படிச்சுக்கணும். அண்ட் இப்போ கிராப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை, 25 டிகிரி, மினிமம் 25 டிகிரி செல்சியஸ் வேணும். அடுத்தது காஃபி, டீ, ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன டெம்பரேச்சர் தேவை, எவ்வளோ ரெயின்ஃபால் வேணும், 250 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், இந்த மாதிரி ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், சாயில், ஸோ இதை 3 ரிலேட் பண்ணி படிக்கணும். அடுத்தது எக்கனாமிக்ஸ். ஸோ நான் எக்கனாமிக்ஸ் வந்து 11th and 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். பிகாஸ் இந்த 11th and 12th புக் வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்லையும் வந்து கவர் ஆகுது. ஸோ எக்கனாமிக்ஸில் இந்த 11th and 12th முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது நம்ம 6th to 10th படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 30 to 33 கொஷின்ஸ் பாசிபிள். ஸோ இதுக்கு நம்ம வந்து 8 months மினிமம் படிக்கணும். ஸோ 8 months மினிமம் படிக்கணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட வெப்சைட்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா டாபிக்ஸ்க்குமே மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வந்து நம்ம ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து நம்ம ஆகஸ்ட்ல இருந்து படிச்சுக்கலாம். அண்ட் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நான் சயின்ஸ்க்கு வந்து வெறும் 2 days தான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம சயின்ஸ் வந்து எவ்வளோ நல்லா நம்ம தரவாக படிச்சிருந்தாலும் அங்கே போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் வச்சுக்கிட்டு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ சயின்ஸ்க்கு வந்து அதிக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ
10th சயின்ஸை நம்ம படிச்சிட்டோம்னாலே பேசிக்காக ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சு எல்லா கொஷின்ஸையும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இப்போ கொரோனா பேண்டமிக்னால டிசீசஸ், மனித நோய்கள் பற்றி, இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி, பிளட்டு, வேக்சின்ஸ், தடுப்பு மருந்துகள் பற்றி எல்லாம் கொஷின்ஸ் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ சயின்ஸில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ that's all. So thanks for watching the video. மறக்காம எல்லாரும் Let's Crack TN Exams channel subscribe பண்ணுங்க, bell icon press பண்ணிக்கோங்க. So when you are getting subscription, use my code KPUS to get 10% discount. Thank you.